ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி மார்க்கெட் நிலவரம் என்ன, எவ்வளோ அப் ஆகிருக்கு, எவ்வளோ டவுன் ஆகிருக்கு, 24 ஹவர்ஸில் எவ்வளோ அப் ஆகிருக்கு, எவ்வளோ டவுன் ஆகிருக்கு, இதை பற்றின வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மிஸ்டர் விக்கி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன் சும்மா பிச்சுக்கிட்டு வரும். ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் பார்த்தீங்கன்னா ஒரு எத்திரியம் வாங்கி போட்டு வச்சுருந்தேன். ஒரு எத்திரியம் வாங்கினேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரான் காயின்ஸ்லாம் வாங்கி வச்சு ஸ்டேக் பண்ணி வச்சுருந்தேன். ட்ரான் காயினை வச்சு நான் ஸ்டேக்கிங் பண்ணி மைனிங்கில் கிட்டத்தட்ட 2.5 சன்லாம் எடுத்துருக்கேன். இன்னும் பார்த்தீங்கன்னா எனக்கு மைனிங் ஆகிட்டே தான் இருக்குது. அதோட லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா நாளைக்கு தான். நான் 30ஆம் தேதி முடிஞ்சிருது லாஸ்ட் டேட்டு. யாரெல்லாம் ஸ்டேக்கிங் பண்ணியிருக்கீங்களோ அவங்களாம் இன்றைக்கி நைட்டே பார்த்தீங்கன்னா அன்ஸ்டேக் பண்ணிவிடுங்க. அதுக்கான வீடியோ நான் அடுத்த வீடியோ கண்டிப்பாக போடுறேன். அது எப்படி நம்ம அன்ஸ்டேக் பண்ணுறது, அன்க்ளைம் பண்ணுறது அப்படின்னு. ஓகேங்களா, சரி. இன்றைக்கி பிட்காயினோட விலை மதிப்பு, அது மட்டும் இல்லாமல் எத்திரியமோட விலை மதிப்பும் பார்க்க போகிறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரோன் காயினோட விலை மதிப்பை நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்தையுமே உங்களுக்கு டேரெக்டாக ஷோ பண்ணிடுறோம் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சார்ட்டில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நல்லாவே தெரியும். பிடிசி கரெக்டாக மார்க் பண்ணுறேன். பிடிசி, இடிஹெச், எக்ஸ்ஆர்பி, பிசிஹெச், எல்டிசி, அப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே பிஎன்பின்னு இருக்குது. இதில் நம்ம முக்கியமாக பார்க்க போகிறது என்னென்னா, நிறைய பேர் எத்திரியம் கண்டிப்பாக வாங்கி வச்சுருப்பீங்க. அப்புறம் எக்ஸ்ஆர்பி ரிப்பிள் காயினை வாங்கி வச்சுருப்பீங்க, லைட் காயினை வாங்கி வச்சுருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் ட்ரான் காயின்ஸ் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் ட்ரான் காயின்ஸ் இருக்குது. ஓகேங்களா, ட்ரான் காயினை பற்றி சொல்லவே வேணாம். எல்லாருக்குமே ட்ரான்ன்றது கண்டிப்பாக இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இப்போது ஃபஸ்ட் நம்ம பிட்காயினை பார்த்துருவோம். 24 ஹவர்ஸ் நம்ம எவ்வளோ டவுனாக இருக்குன்னு பாருங்கள். -1.63% மைனஸ் ஆகிருக்கு, டவுன் ஆகிருக்கு மார்க்கெட்டு. அதே மாதிரி எத்திரியமும் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1.17, ஓகேங்களா, 1.17% டவுன் ஆகிருக்கு. எக்ஸ்ஆர்பி பார்த்தீங்கன்னா 0.99% டவுன் ஆகிருக்கு. இதோட இன்றைக்கான ரேட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பிட்காயினோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 10,707 போயிட்டுருக்கு. எத்திரியமோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 354 போயிட்டுருக்கு. எக்ஸ்ஆர்பி பார்த்தீங்கன்னா 0.24 சென்ட் போயிட்டுருக்கு. அதே மாதிரி லைட் காயினோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா $45.55 போயிட்டுருக்கு. ஓகேங்களா, அதே மாதிரி லைட் காயினோட டவுனும் பார்த்தீங்க அப்படின்னா டம்ப்பு -2.38% டவுன் ஆகிருக்கு. ஓகேங்களா, டம்ப் ஆகிருக்கு. இது எப்போ வேணால் அப்பாக்கலாம். நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க, என்னடா எல்லா மார்க்கெட்டுமே டவுன் ஆகிட்டு போயிட்டுருக்கு அப்படின்னு நினைப்பீங்க. இந்த நேரத்தில் நம்ம இந்த காயின்ஸ்லாம் வாங்கலாமா அப்படின்னு நினைப்பீங்க. ஓகேங்களா, அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் உங்களுடைய ஓன் ரிசர்ச் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, கடைசி வரைக்கும் யூடியூப்பே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சரிப்பட்டு வராது. நீங்களும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணிவிட்டு வாங்கணும். ஓகேங்களா, நான் ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. ஜஸ்ட் இந்த மாதிரி இருக்குது, நீங்கள் இதை வாங்குங்கன்னு சொல்லுவேன். நான் சொன்ன உடனே நீங்கள் போய்ட்டு டேரெக்டாக அதை வாங்கக்கூடாது. மார்க்கெட்டில் எப்படி இருக்குன்னு நீங்கள் அதை பார்த்துட்டு தான் நீங்கள் அடுத்த மூவே பண்ணணும். ஓகேங்களா, நான் சொன்ன உடனே நீங்கள் போய்ட்டு அந்த காயினை வாங்கினீங்க அப்படின்னா அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி ஆகுது. அது உங்களோட ரிஸ்கில் எடுத்து போய் கண்டிப்பாக முடிய வைக்கும். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் அதை பற்றின விஷயங்கள்லாம் கூகுளில் சர்ச் பண்ணுங்கள். எவ்வளோ விஷயங்கள் கொட்டி கிடக்கு. எது உங்களுக்கு கரெக்டான விஷயமா தோணுதோ நீங்கள் அந்த காயின்ஸ் நீங்கள் ஸ்டேக் பண்ணிக்கலாம். அப்படின்னா ஹோல்டு பண்ணி சேவிங்ஸ் பண்ணி உங்களுடைய வாலெட்டை நீங்கள் ஸ்டேக் பண்ணி வச்சுக்கலாம். அது எப்போ விலை இன்க்ரீஸ் ஆகுதோ அப்போ நீங்கள் தாராளமாக அதை சேல்ஸ் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு எத்திரியம் வாங்கி வச்சுருந்தேன். ஒரு எத்திரியமாக பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு கிட்டத்தட்ட $365 எத்திரியம் நேற்று ப்ரைஸ் அட்டன் பண்ணிச்சு. ஓகேங்களா, அதை நான் அப்படியே சேல் பண்ணி விட்டேன். ஓகேங்களா, உள்ளே போய் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சார்ட்டை பார்த்திங்க அப்படின்னாலே உங்களுக்கே நல்லாவே தெரியும் எப்பப்பெல்லாம் அப் ஆகிருக்கு, எப்பப்பெல்லாம் டவுன் ஆகியிருக்கு அப்படின்றது நல்லாவே உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா 353 க்ரீன் சிக்னலில் காமிக்குதுங்க. இதை இப்போதைக்கான ப்ரைஸு $353.93. ஓகேங்களா, $353 இப்போதைக்கு இருக்குது. ஆனால் நேற்று நைட்டு பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 9 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். 9 மணி 8:30 மணி இருக்கும். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 365 வரைக்கும் போச்சு. அந்த நேரத்தில் பார்த்தேன் அப்படின்னா நான் என்னுடைய எத்திரியம் சேல்ஸ் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட எனக்கு $500 எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் கிடச்சிது. ஓகேங்களா, அதனால் நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கிட்டே இருக்கணும். எப்போ மார்க்கெட் அப் ஆகுது, எப்போ டவுன் ஆகுது நீங்கள் பார்த்துட்டே இருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ப்ராஃபிட்டை நீங்கள் தாராளமாக எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் 24 ஹவர்ஸில் எவ்வளோ மைனஸ் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா. -4.41 இப்போ 39, 38 இந்த மாதிரி ஆகும். அங்கே பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகும், ஆட்டோமேட்டிக்காக அங்கே போயிட்டுருக்கும், மைனிங் ஆகிட்ருக்கும். ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ வால்யூம் 24 ஹவர்ஸில் லோ ஹை வால்யூம் எல்லாமே டேரெக்டாக ஷோ பண்ணிட்டாங்க. இது என்ன சைட்டுன்னு கேட்டிங்க அப்படின்னா பினான்ஸ் தான். பினான்ஸில் போய்ட்டு நீங்கள் சைன் அப் பண்ணிவிடுங்க. சைன் அப் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லாத்துக்கான அப் அண்ட் டவுன்ஸில் நீங்கள் தெரிஞ்சுக்க நிறைய சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கிராஃப் இன்க்ளூட். ஓகேங்களா, கிராஃபில் எவ்வளோ அப் ஆகிருக்கு, எவ்வளோ டவுன் ஆகிருக்குன்றதை முதற்கொண்டு அதை ஷோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, கண்டிப்பாக அது உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பிட்காயின் பார்ப்போம். பிட்காயின்லேயும் பார்த்திங்க அப்படின்னா 24 ஹவர்ஸில் எவ்வளோ பர்சன்டேஜ் மைனஸ் ஆகிருக்கு. அதுவும் இல்லாமல் 24 ஹவர்ஸில் ஹை அண்ட் லோ 24 ஹவர்ஸில் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட $10,941 வரைக்கும் இருந்திருக்கு. இங்கே பாருங்கள், மார்க் பண்ணுறேன்.
இப்போ பார்த்தீங்க அப்படின்னா லோ பார்த்தீங்கன்னா $10,626 வரைக்கும் வந்து லோ ஆகியிருக்கு. அது இல்லாமல் 24 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா வால்யூம் பாருங்கள் எவ்வளோ வால்யூம் வந்துருக்கு USDTயில். இப்போ கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா $10,707 வந்து இருக்குது. ஓகேங்களா? இதை பொறுத்தவரை நீங்கள் இதிலேருந்து தெரிஞ்சுக்கணும், மார்க்கெட்டுன்றது இப்போதைக்கு கொஞ்சம் ரொம்ப டம்பில் தான் போயிட்டுருக்கு எல்லா மார்க்கெட்டுமே. சில சமயம் அப் ஆகும்போது, பம்ப் ஆகும்போது எல்லா மார்க்கெட்டுமே சேர்ந்து அப் ஆகுது. சில சமயம் பார்த்தீங்கன்னா எல்லா மார்க்கெட்டுமே சேர்ந்து வந்து டவுன் ஆகுது. பிட்காயின் எப்போ அப் ஆகுதோ அப்போ எத்திரியம்லாம் அப் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். எப்போ நீங்கள் டம்ப்பாக இருக்குதோ அந்த நேரத்தில் நீங்கள் வாங்கி போட்டு வச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் பம்ப் ஆகும்போது நீங்கள் வந்து சேல் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? அதனால் நான் சொல்கிறேன்றதுனால தான் நீங்கள் போய்ட்டு வாங்காதீங்க. நீங்கள் உட்காந்து அதை அனலைஸ் பண்ணுங்கள், ட்ரேட் பண்ணுங்கள். ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ஒரு ப்ராஃபிட் எடுக்கலாம். நான் வாங்கி 1 வீக் ஆச்சு எத்திரியும். நேற்று பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆச்சு. அப்படியே நான் சேல் பண்ணிட்டு வெளியே வந்துட்டேன். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மேலும் ஏதாச்சும் உங்களுக்கு கிரிப்டோவில் டவுட் இருக்குது, ஏதாச்சும் காயின் வாங்கணும், அதை பற்றி ஏதாவது நியூஸ் வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். கமெண்ட் செக்ஷன் ஆஃப்லேயே இருந்தாலும் நான் என்னோடய நம்பர் கொடுத்துருப்பேன். ஓகேங்களா? கமெண்ட் செக்ஷன் ஆஃப் பண்ணது காரணம் என்னென்னா நிறைய ஸ்பேம் மெசேஜ் வருது. ஓகேங்களா? நிறைய அடல்ட் மெசேஜில் நிறைய எனக்கு வருது. அதனால பார்த்தீங்கன்னா நான் வந்து கமெண்ட் செக்ஷனை ஆஃப் பண்ணிட்டேன். ஓகே, அதனால் என்னுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்கள் வேணும்னா அதுக்கு கூட கான்டாக்ட் பண்ணி எனக்கு கேட்கலாம். நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். இது வரைக்கும் எந்த ஒரு காலுக்குமே நான் ரெஸ்பான்ஸ் பண்ணலான்னு யாருமே சொல்ல முடியாது. எல்லாமே பர்ஃபெக்டாக போய்ட்டு தான் இருக்குது. கண்டிப்பாக இதே மாதிரியே நான் ஃப்யூச்சரில் நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக தான் இருக்கேன். பட் அதுக்கான கோஆப்ரேஷன் உங்கள்கிட்ட இருந்து கிடைச்சா மட்டும் போதும். ஓகேங்களா? மேலும் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக கால் பண்ணலாம். வேறு ஏதாச்சும் கிரிப்டோவை பற்றின சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்தால் அதுக்கும் கால் பண்ணலாம், மெசேஜ் பண்ணலாம். அப்படிலாம் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான வீடியோ நான் கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணி ஃப்யூச்சரில் போடுறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம TRX ட்ரான் காயினை ஸ்டேக் பண்ணி மைண்ட் பண்ணுறது ஒரு வீடியோ போட்டிருப்போம் இல்லையா? அதோட டேட்டை வந்து நான் நாளைக்கே முடிஞ்சது 30ஆம் தேதி. அதுக்கான வீடியோ கண்டிப்பாக அடுத்த வீடியோ போடுறேன். கண்டிப்பாக அதை மஸ்ட்டாக வாட்ச் பண்ணுங்கள். யாரெல்லாம் ஸ்டேக் பண்ணி வச்சுருக்கீங்களோ மொத்த பேரும் பார்த்தீங்கன்னா அன்ஸ்டேக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ, பாய்.